ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி தாங்க. அது என்னென்னா, வீட்லேயே எப்படி ஹெல்த்தியான ரோஸ் மில்க் ஜெல்லி பண்ணலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதையும் அது எப்படி பண்ணலான்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாமா? செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, பால், அதாவது 1 லிட்டர் பால் தேவைப்படுது. அப்புறம் தேவையான அளவுக்கு ரோஸ் மில்க் சிரப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அகர் அகர் அகர்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து கடல் பாசி தான், கடல் உள்ளேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பொருள். இது வந்து நான் ஜெலாட்டினுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறேன். ஜெலாட்டின் நீங்கள் நார்மலாக வந்து அது வந்து மாடு இல்லைன்னா பன்னியோட கொழுப்புல இருந்து எடுத்து பண்ணுவாங்க, அதாவது கொலாஜன்லேருந்து பண்ணுவாங்க. அது இல்லாமல் இது வந்து நம்ம இந்த அகரகர் வச்சு பண்ணுறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு சர்க்கரை. ஓகேங்களா? இப்போ நம்ம இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் நான் வந்து 1 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேங்க. ஃபஸ்ட்டு இந்த பாலை நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம். இந்த பால் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் சர்க்கரையும் ரோஸ் மில்க்கும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை, நான் வந்து ரா சுகர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நம்ம ஊரில் வந்து நாட்டு சர்க்கரை கிடச்சிச்சின்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணுறதுனால நல்லா ஹெல்த்தியாகவே பண்ணி கொடுக்கலாம். நாட்டு சர்க்கரை கலந்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ரா சுகர்னால் என்னென்னா, இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணி அதை ப்யூரிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இப்போ வெள்ளை சக்கரை வந்து ரீஃபைன் பண்ண சுகர், அதில் வந்து கெமிக்கல் ஆட் பண்ணி அதை வெள்ளையாக்கி அதை ப்யூரிஃபை பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பாலில் போட்டிருந்த சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சக்கரை கரெக்டாக இருக்கான்னு. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த ரோஸ் மில்க் சிரப் ஆட் பண்ண போகிறேன். இந்த ரோஸ் மில்க் சிரப்லேயும் கொஞ்சம் சக்கரை இருக்கும், அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நம்ம ஊரில் ரோஸ் மில்க் எசன்ஸ் கிடைக்கும், அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கிடைக்கலனா நீங்கள் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆனால் அதோட பெஸ்ட்டு இந்த ரோஸ் மில்க் சிரப் தாங்க. நீங்கள் இது கிடைக்குது இப்போ எல்லா கடையிலையும், நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரோஸ் மில்க் சிரப்பை வந்து கலந்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பால் நல்லா ஆறட்டும். இப்போது நம்ம இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம இந்த அகரகர் வந்து நான் 15 கிராம்ஸ் அகரகர் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கு 15 கிராம் எடுத்திருக்கேன். இந்த அளவு நீங்கள் அகரகர் போட்டுட்டு அதுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு அது கொஞ்சம் மூழ்கிற வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து அடி பிடிக்கும். அதனால் உங்களுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். அது வந்து அது அகரகர் வந்து தண்ணியில் ஃபுல்லும் நல்லா கரையணும். அது வரைக்கும் நம்ம இது கிளறிட்டே இருக்கோம். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்த அகரகர் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா தண்ணியில், அது ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிருக்கு. ஆனால் இது நல்லா இன்னும் கரையணும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நீங்கள் அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கரையட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போது நம்மளோட அகரகர் வந்து ரொம்ப நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு கரையணுங்க. கரைஞ்சி ஓரளவுக்கு பாருங்கள், ஒரு திப்பி கூட இல்லாமல் நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள். ஒன்று கூட இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகவும் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அகரகர் சூடாக இருக்கும் போதே நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து ஜெல்லியை செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து இதை வடிகட்டிக்கலாங்க. நல்லா வடிகட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள், ஏன்னா இது ஆறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அகரகர் வந்து கட்டி ஆகிடும். அதனால தான் நம்ம சூடாக இருக்கும் போதே இதை பண்ணிடணும். நீங்கள் ஆற வச்ச பால், நம்ம பால் ஆல்ரெடி ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ வந்து இதை நம்ம ஃப்ரீசரில் வைக்கலாம். இது 1 மணி நேரத்துக்கு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா இது வந்து ஜெல்லி மாதிரி செட் ஆகிடுங்க. இப்போது நான் வந்து இந்த ஜெல்லியை வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். நான் வந்து ஆல்ரெடி 1 ஹவர்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. நான் 1 ஹவர் கழிச்சு நான் போய் செக் பண்ணி பார்த்தப்ப ஜெல்லி செட் ஆகலை. ஏன்னா நான் இந்த தடவை குவான்டிட்டி கொஞ்சம் நிறையா பண்ணேன். அதனால் நான் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தோன்னே கரெக்டாக செட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே நம்ம ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை. ஏன்னா அதுக்கு மேலே வச்சோன்னா கல் மாதிரி ஆகிடும், அதாவது கட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நம்ம இதை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இதை. இப்போ வாங்க இது நம்ம சைடில் ஒரு நைஃப் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சைட்ஸ் எடுத்து விட்டுடுங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரேயில் இதை இது பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் இந்த பிளேட்டில் இந்த ஜெல்லியை இது பண்ணிட்டேன். பாருங்கள், நம்மளோட சூப்பரான ரோஸ் மில்க் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கட் பண்ணி அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். என்னோடய குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஜெல்லி பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் தெரியும் இதில் வேறு எதுவும் ஆட் ஆகிடல, இது வெறும் பால், ரோஸ் மில்க் எசன்ஸு இல்லை ரோஸ் மில்க் சிரப்பும், அதுவும் அகர் அகர் தான், ஜெலாட்டின் கிடையாது. நான் அதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குங்க. எனக்கு கூட இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வீட்டிலையே கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹெல்த்தியான ரோஸ் மில்க் ஜெல்லி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.